Hi friends, welcome to our channel Classroom Teaching. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் ஒரு சில கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு நகரத்தில் பார்த்திங்கன்னா கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 வருஷத்தில் 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக அதிகரிச்சிச்சான். ஸோ அதிகரித்த பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் என்ன இருந்திருக்கு, ஆரம்பத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சமாக இருந்திருக்கு. ஓகேங்களா, 5 லட்சமாக இருக்குது. 5 வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5 வருஷத்தில் 8 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, புரியுதுங்களா. ஆரம்பத்தில் 5 லட்சமாக இருந்திருக்கு, அது 5 வருஷத்தில் 8 லட்சமாக மாறி இருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆரம்பத்தில். இப்போ நம்ம பர்சன்டேஜ் கேட்டால் என்ன பண்ணணும்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை போட்டுட்டு டிவைடட் பை போட்டு ஆரம்பத்தில் என்ன இருந்தது 5 லட்சம் இருக்குது. ஓகேங்களா, இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்டனால 100ன்னு போடணும். புரியுதுங்களா. ஆரம்பத்தில் 5, ஸோ 5 கீழே போட்டுட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அது மேலே போடணும். இன்ட்டு 100 பர்சன்டேஜ்னால் 100 போடணும். ஓகேங்களா. இப்போ அடிங்க, 1 5 5, 2 5 10, ஸோ 20, 3 × 20 என்ன 60. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகுறதுன்னு கேட்டாங்கன்னா எது இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ அதை மேலே போட்டுட்டு டிவைடட் பையில் ஆரம்பத்தில் இருக்கிறத போட்டுடணும். இன்ட்டு பர்சன்டேஜ்னால 100 போடணும். ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆடி தள்ளுபடியில் ஒரு சட்டையின் விலை ரூபாய் 90லேருந்து 50 குறைந்தது. ஸோ 90லேருந்து 50 ஆடி தள்ளுபடியில் குறைச்சிட்டாங்க. ஸோ குறைவின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் என்ன இருந்திருக்கு, ஆரம்பத்தில் விலை எவ்வளோ, ஆரம்பத்தில் விலை 90 ரூபாய். ஓகேங்களா. இப்போது விலை, அதாவது குறைஞ்ச விலை என்ன, அதாவது இப்போது நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ விலை என்ன 50 ரூபாய். ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, குறைஞ்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. நான் எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் சொன்னேன், குறையுதோ இல்லை ஏறுதோ அதை மேலே போட்டுட்டு டிவைடட் பையில் ஆரம்பத்தில் என்ன இருக்கோ அதை போட்டுடணும். ஆரம்பத்தில் 90 இருக்குது, இன்ட்டு 100, ஏன்னா பர்சன்டேஜ்னால 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஓகேங்களா. இப்போ என்ன 400 இருக்குது. ஸோ 400 டிவைடட் பை 9. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணலாமா. 9 9, 4 9 36, மீதி 4, அதாவது 40, 4 9 36, மீதி என்ன இருக்குது 4 இருக்குது, 4/9. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அதை மேலே போட்டுட்டு டிவைடட் பையில் ஆரம்பத்தில் என்ன இருக்கோ அதை போட்டுட்டு இன்ட்டு 100. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டர்லேருந்து 50 லிட்டராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2 நிமிஷத்தில். ஸோ இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.